Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் கிரவுண்டில் தாங்க இந்த மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்டை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பியூர் பேட்டிங் பிச்சுங்க. இது இந்த கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேஸ் பாலர்ஸ்க்கு நல்லா அசிஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்பின்னர்ஸ்க்கும் நல்லா அசிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மிடில் ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்டில் எந்த டீமில் வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த டீம் வந்து நல்லா டாமினேட் பண்ணுவாங்க இந்த கிரவுண்டில். அப்படி பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் வைஸ் போகும்போது நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் இங்கே கொல்கத்தா டீமில் இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் வந்து தோத்துட்டு வராங்க. குஜராத் வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. இந்த கிரவுண்டில் நம்ம ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ண ரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் கொல்கத்தா இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா 190 to 195 வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இஃப் இன் கேஸ் குஜராத் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 180 வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச் T20 மேட்ச்சில் பார்த்தோன்னா இது வரைக்கும் 54 விக்கெட் விழுந்திருக்கு. அதில் வந்து ஃபேஸ் பாலர்ஸ் வந்து 32 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 22 விக்கெட் தாங்க எடுத்திருக்காங்க. இவங்களோட ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து லாஸ்ட் 5 வருஷத்தில் 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து கொல்கத்தா வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஜிடி வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் வந்து கொல்கத்தாவோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்றனால அவங்களுக்கு வந்து நல்ல இந்த பிச்சு நல்லா அசஸ் பண்ணக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 2 டீம் போடுங்க. ஒரு டீம் வந்து ஃபுல் பேட்டிங் டாமினேட்டடாக போடுங்க, இன்னொரு டீம் வந்து ஃபுல்லாக போலிங் டாமினேட்டடாக போடுங்க. அந்த வயசில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த மேட்சும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நல்லா ஆடிடுவாருங்க. அதாவது இன்கேஸ் ஜிடி இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா நீங்கள் இவருக்கு கேப்டன் ஆப்ஷன் கூட போங்க. நல்ல ஒரு பிக்குங்க இவர்கிட்ட நம்ம நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. இது வந்து பேட்டிங் டாமினேட்டட் பிச் பேட்டிங் டாமினேட்டட் நம்ம டீம் போகிறனால ரெண்டாவது நம்ம பிக் பண்ண பிளேயர் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவர்கிட்டருந்து எப்போ ஒரு கன்சிஸ்டன்ஸான பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. லாஸ்ட் 5 மேட்ச் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சென்னை கிட்ட மட்டும்தான் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது கூட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தாங்க அடிச்சிருக்காரு. இன்கேஸ் கொல்கத்தா இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா நீங்கள் இவரை பிக் பண்ணிக்கோங்க. இஃப் கொல்கத்தா இஸ் சேசிங்னா வேண்டாங்க. அந்த கொல்கத்தாக்கு வந்து அந்த ப்ரெஷரில் சமயத்தில் இவர் போனார்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ பேட் நல்லா இருக்குங்க, நல்லா ரன்ஸ் அடிச்சிருவார். ஸோ குவிண்டன் டிகாக் ட்ரபிள் பண்ணுற அளவுக்கு போலர்ஸ் இருக்காங்களா ஜிடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா இருக்கார். அந்த பவுன்சஸில் கொஞ்சம் போட்டு விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. மீன்வைல் சிராஜும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல அந்த லென்த்தை பிடிச்சி போடுறாருங்க, அதனால் அவரும் விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாய் சுதர்ஷன் நம்ம பிக் பண்ணிக்கிறோங்க. மேன் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸுங்க. எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டுருக்காரு. அதனால் நம்ம மஸ்ட்டு பிக்கில் சாய் சுதர்ஷன் வச்சுருக்கோம். சாய் சுதர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜிடி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 60 ரன்ஸ் வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க. இஃப் இன்கேஸ் ஜிடி சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 35 to 40 ரன்ஸ் வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்க. சுப்மன் கில் வந்து கேப்டன் ஆஃப் ஜிடி. சுப்மன் கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காருங்க. அது என்னன்னு தெரியல. இந்த மேட்ச்சுக்கான அப்படி அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணிவிடுவார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அதாவது கேகேஆர் பிளேயர், அந்த கிரவுண்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயருங்க சுப்மன் கில்லை நம்ம பிக் பண்ணிக்கிறோம். சுப்மன் கில்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 40 to 45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பேர் வந்து பார்த்திங்கன்னா அஜிங்கியா ரஹானே, கொல்கத்தா டீமோட கேப்டன். இந்த மேட்ச் எப்படியா வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியிலே வருவார். இப்போது ஜிடி வந்து சேஸ் போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அஜிங்கியா ரஹானேவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டார்கெட்டை செட் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு பிளேயர் யாருன்னா அவர் தாங்க. அதே மாதிரி சேசிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா வந்து விக்கெட்டை விட்டு தடுமாறுறாங்க அப்படின்னாக்கா ரஹானே தான் வந்து ஒரு முட்டுக்கட்டை மாதிரி நிற்பாருங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக தான் வருவார். மேட்ச்சுக்கு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க. அவர் கொடுத்த ரோல் அவர் கிளியராக ஆட்டு போயிறாரு. 30 ரன் மேட்ச் 30 ரன் அடிச்சுட்டு போயிடுறாருங்க. அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரகுவன்ஷிங்க. சின்ன பையன், நல்ல அந்த ஷாட் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி சூப்பராக இருக்குங்க. பால் நல்லா டைம் பண்ணுறாரு, ஹார்ட் ஹிட்டிங் போல் நல்ல ஒரு ஃப்யூச்சர் கிட்டாக திட்டுறாருங்க.
ரகுவன்ஷி நம்ம பிக் பண்ணிக்கிறோம். அந்த ரகுவன்ஷிட்டு வந்து ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்துடுவார், 4 ஓவரும் போட்டுருவார். ஈடன் கார்டன்ஸ் வந்து ஸ்பின் பிச் அப்படின்றனால அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுப்பாருங்க, இல்லைனா விக்கெட்லெஸ்ஸாக போக கூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேட்டிங்கில் வந்து டாமினேட் பண்ணிவிடுவார். பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரன் அடிச்சிடுவார் குவிக்காக. ஸோ நம்ம சுனில் நரேனை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. இந்த கிரவுண்டில் அதிக விக்கெட் எடுத்த ஒரு போலருங்க கேகேஆருக்காக வருண் சக்கரவர்த்தி. நல்ல அந்த ஐடியா பால் நிறையா வச்சுருக்கனால அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இன்கேஸ் சாய் சுதர்ஷன் நின்று ஆடினார் அப்படின்னாக்கா வருண் சக்கரவர்த்தி கிளியராக ஆட்டு போயிடுவாருங்க. ஏன்னா அவங்க எல்லாமே தமிழ்நாடு டீம் தான், அதனால் நெட்ஸில் ஆடி அதிக பழக்கம் இருக்கும். மற்றபடி ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வராங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து பார்த்திங்கன்னா பிராவோ கூட அந்த ஹர்டலில் இருந்து நல்ல அந்த ஸ்லோ பால் எப்படி போடுறது அப்படின்னு நல்லா கற்றுக்கிட்டு நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்குற அதிகபட்சம். ஹர்ஷித் ராணா கிட்டேருந்து இன்றைக்கி அவரோட டே அப்படின்னாக்கா 2-3 விக்கெட் வரைக்கும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க, இல்லைனா 1 விக்கெட் தான் எடுப்பார். அடுத்து நம்ம பிக் பண்ண பிளேயர் பிரசித் கிருஷ்ணா. இந்த பேன் இன் ஃபார்ம் நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பிரசித் கிருஷ்ணா உங்களுக்கு வேணும்னா மஸ்ட் பிக்கில் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜிடியில் இருக்க ஒரு போலர் தாங்க எடுக்கிறேன், பிரசித் கிருஷ்ணா மட்டும் தான் எடுக்கிறேன். நல்ல லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்தார், நல்ல பவுன்சர்ஸ் போடுறாரு, எப்படி கம்பேக் கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. நல்ல ஒரு போலராக இருக்காருங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம காம்பினேஷன் வந்து 6 to 5 கேகேஆர் 6 GT 5 காம்பினேஷனில் போகிறோம். 2 விக்கெட் கீப்பர் பட்லர், டிகாக். பேட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா 5 பேர் எடுத்துருக்கோங்க. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், அஜின்க்யா ரஹானே, ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட், ரகுவன்ஷி. அடுத்து ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒருத்தர் தாங்க எடுத்திருக்கோம், சுனில் நரேன். போலர்ஸ் வந்து பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா. இது வந்து நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து பியூர் பேட்டிங் டாமினேட்டட் டீமாக நம்ம போட்டிருக்கோம். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இது கேப்டன் வந்து நம்ம சாய் சுதர்ஷனுக்கு கொடுக்குறோம், வைஸ் கேப்டன் வந்து ரகுவன்ஷி கொடுக்குறோங்க. இதுதாங்க நம்ம எடுத்துருக்க இந்த பேட்டிங் டீமோட காம்பினேஷன். அடுத்து நம்ம இன்னொரு டீம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போலிங் டீம். அதாவது இந்த கிரவுண்டில் வந்து போலிங்கு நல்லா அசிஸ்ட் பண்ணுறதுனால போலிங் டாமினேட்டர் ஒரு டீம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இன்கேஸ் சாய் கிஷோர் போகிறதுனா நீங்கள் சாய் கிஷோர் போங்க. அப்படி இல்லைனா வைபவ் அரோரா போகிறதுனா வைபவ் அரோரா போங்க. நான் வந்து வைபவ் அரோராக்கு போகிறேன். ஹோம் கிரவுண்டர்னால நான் 3 போலர்ஸ் வச்சு நான் போகிறேங்க. கேகேஆரோட ஹோம் கிரவுண்டர்னால நான் கேகேஆர் வந்து 3 போலர் எடுக்கிறேங்க. அடுத்து நம்ம ஆல்ரவுண்டர் வந்து நம்ம யாரை செலக்ட் பண்ணோம்னா சுனில் நரேன். அடுத்து நம்ம பேட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சாய் சுதர்ஷன், ரஹானே, சுப்மன் கில், அடுத்து ரகுவன்ஷிங்க. அதுக்கு அடுத்து நம்ம விக்கெட் கீப்பிங் வந்து நம்ம பட்லரை செலக்ட் பண்ணிக்கிறோங்க. இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 6 to 5 தாங்க, அதே தாங்க. 6 வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர், 5 வந்து ஜிடிங்க. இதில் விக்கெட் கீப்பர் வந்து பட்லர், பேட்டர்ஸ் வந்து 4 பேர் எடுத்திருக்கோம், சாய் சுதர்ஷன், கில்லு, ரஹானே, ரகுவன்ஷி. ஆல்ரவுண்டர் வந்து நரேன் எடுத்திருக்கோம். போலர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இன்கேஸ் வைபவ் அரோராக்கு வந்து நல்ல ஒரு ஸ்விங்கு கிடைக்குது அப்படின்னாக்கா ஜிடியை வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா நல்ல அந்த பவர் பிளேக்கு நல்லா ஸ்விங் ஆகி விக்கெட் எடுக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்க ஒரு போலருங்க. இதில் வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து நம்ம சுனில் நரேனுக்கு போகிறோங்க. வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் எய்தர் ஹர்ஷித் ராணாக்கு போதுன்னா ஹர்ஷித் ராணா போங்க, இல்லைனா வருண் சக்கரவர்த்தி போதுன்னா வருண் சக்கரவர்த்தி போங்க. நம்ம வந்து வருண் சக்கரவர்த்திக்கு போகிறோங்க. இதுதான் நம்ம ஃபைனல் காம்பினேஷன் ஆஃப் டீமுங்க. இதில் பாருங்கள், ஏதாவது லைனப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டீமை ஆல்ட்ரேட் பண்ணி மாட்ரேட்டாக நம்ம மாற்றி இறக்கிக்கலாங்க.